வணக்கம் நண்பர்களே. வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 414 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டிசஸுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி, ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஆட்டோ, மெட்டல், எனர்ஜி அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எல்லாமே பாசிட்டிவ் சைடில தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதில ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு பார்த்தீங்கன்னா தான் பெரிய அளவுக்கு ஏறல. கிட்டத்தட்ட ஒரு 1/2% தான் ஏறிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில தான் போயிருக்கு. இது என்ன காரணம்னு பார்க்கும்போது எஃப்ஐயோட ஆக்டிவிட்டி தான். எஃப்ஐ பார்த்தீங்கன்னா எகெயின் பாசிட்டிவ் சைடில் தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 4667 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஏஐ பார்த்தீங்கன்னா 2006 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ எந்த அளவுக்கு பாசிட்டிவில் இருக்காங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. நீங்கள் ட்ரெண்ட் வைஸே பாருங்கள், இந்த லாஸ்ட் வீக்கில் அவங்க பாசிட்டிவ் சைடு இருந்ததுனால மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் போயிருக்கு. சேம் பிஃபோர் நம்ம லாஸ்ட் மந்தில் மார்ச் மாதத்துலேயும் இதே மாதிரி தான் பாசிட்டிவ் சைடில் இருந்தாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நல்ல மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி வந்துச்சு. இதில் எங்கெங்கெல்லாம் ரேலி கொடுத்துருக்காங்களோ எல்லாமே பார்த்திங்கன்னா அன்றைக்கெல்லாம் அவங்க எஃப்ஐ வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் இருக்கிறாங்க. அவங்க பாசிட்டிவ் சைடில் இருந்தாலே, அவங்க பையிங் சைடு வந்துட்டுனாலே மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி ஆகி போயிட்டே இருக்குது. அவங்க நெகட்டிவ் சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா டவுன் சைடு தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்காக தான் இருக்குது. நம்ம டிஐஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் அண்டு மிட் கேப் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் தான் அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க பண்ணுறாங்க. எஃப்ஐ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை கரெக்டாக பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் கரெக்டாக பிக் பண்ணிடுறாங்க. அவங்களோட ரேஞ்சு வந்ததுக்கப்புறம் டக்குன்னு சேல் பண்ணிட்டு அப்படியே எக்ஸிட் ஆகி வெளில வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த மெத்தடை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக நியர் டு ரெசிடென்ஸை வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்குன்னா இதுலேருந்து ஃபர்தராக 24,800 25,000 கூட தொடுறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது கண்டினியூஸாக ஃபர்தராக ரேலி ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் இறங்கிறதுக்கும் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது ரிசல்ட்டு தான். ஏன்னா இப்போ ஐடி செக்டாரில் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரெஷர் போயிட்டுருக்கு. ஸோ ரெசிஷன் வேறு வந்துக்கிட்டே இருக்குது. வந்துகிட்டு இருக்குன்னு இல்லை, ஆல்மோஸ்ட் வந்திருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா டவுன் சைடு போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட ரிசல்ட்டு தான். டிசிஎஸோட ரிசல்ட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்டே கொடுக்கல. ஒரு ஆவரேஜான ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கோடி மட்டும்தான் சேல்ஸ் எக்ஸ்ட்ராவாக சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக பார்க்கும்போது இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கல. அதுமாரி ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4,000ஆவது வரும். பட் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 கோடி தான் ப்ராஃபிட் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ பெரிய அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்கல டிசிஎஸோட ரிசல்ட்டில். அதுமாரி குவார்ட்டர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இம்பேக்டே கொடுக்கல. போன குவார்ட்டர்லேருந்து பார்க்கும்போது ஒரு சின்னதாக தான் ஏறி இருக்குது. ஒரு பெரிய அளவுக்கு ஏற்றமும் இல்லை. அதுமாரி இயர் ஆன் இயர்லேயும் சரி பெரிய அளவுக்கு இல்லை. இதில் என்னென்னா ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் போயிடுச்சு, டவுன் சைடில் போயிடுச்சு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்லேயும் சரி குவார்ட்டர் ஆன் இயர்லேயும் சரி நல்லாவே ஒரு டவுன்ஃபாலில் போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிளியர் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ரெண்டாவது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ ரிசல்ட் இதேமாரி தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேங்கிங் செக்டர் தான் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட மார்க்கெட்டு மூவ்மெண்ட் இருக்கும். அதனால கூட நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நல்ல ஒரு 1,100 பாயிண்ட் வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவில் போயிருக்கு வியாழக்கிழமை. ஸோ நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வருது அப்படின்னா ஃபர்தராக ஏறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைன்னா கீழே இறங்கிறதுக்கும் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாட் ஷூர். அடுத்தது ஃபார்மா செக்டாரில் டேரிஃப் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஃபார்மா செக்டரும் கொஞ்சம் டவுனில் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் நம்ம இப்போதைக்கு எதுலாம் கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் இருக்குதோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுட்டே இருப்போம். இப்போ வந்து டிசிஎஸ்லாம் பாருங்கள் நல்ல ஒரு லோவர் ரேஞ்ச் வந்துகிட்டே இருக்குது. 52 வீக் லோட்டெல்லாம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 3,056 52 வீக் லோ வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3,299 ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி தான் இன்ஃபோசிஸு, விப்ரோ, டிசிஎஸ்ஸு, ஹச்சிஎல் டெக் மஹேந்திரான்னு சொல்லி முக்கியமான டாப் கம்பெனிஸ் எல்லாமே ஃபர்தராக இறங்கிட்டு இருக்கு. இந்த டைமில் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணி வச்சு ஒரு லாங் டேர்முக்கு ஒரு போர்ட்ஃபோலியோவை நல்லா பில்டு பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் செல் பண்ணி வச்சுக்கிங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் இருந்தாலும் சரி, ஃபார்மலாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டாக்ஸும் நல்லா டவுன்ஃபால் போகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுவும் இறங்குச்சுன்னா மோஸ்ட்லி அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வச்சுக்கிங்க. அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே இருங்க. பை அண்ட் டிப்ஸ் மெத்தட் இப்போதைக்கு யூஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு இன்னும் ஒரு கிளியரான ட்ரெண்டே வரல. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கிளியர் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக பை பண்ணலாம். இப்போ உங்கள்கிட்ட சஃபிஷியன்ட் மணி இருக்குது, உங்களால் ஃபர்தராக இறங்கினாலும் நீங்கள் பை பண்ணீங்கன்னா நீங்கள் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூ. டிபெண்ட்ஸ் ஆன் யூ. உங்களோட இதுதான் கண்டிஷன் தான் பொறுத்து தான் இருக்குது. அதுமாதிரி கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 8945ங்கிற ரேஞ்சில் இப்போதைக்கு இருக்குது. 24 கேரட் கோல்டு பார்த்திங்கன்னா 9758 ரூபாங்கிற ரேஞ்சில் இருக்குது. இதில் வந்து 22 கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இன்னொரு 2-3 மந்த்துக்குள்ளார 10,000 தூரத்துக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வித்தவுட் ஜிஎஸ்டியில் சொல்கிறேன். ஸோ இப்போயே வித்து ஜிஎஸ்டி போட்டால் கூட ஒரு 9300 9400 கிட்ட வந்துடும். ஸோ அடுத்த 2-3 மாதங்கிறது கண்டிப்பாக வரதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது எப்படி நான் சொல்கிறேன்னா, கோல்டுமேன் சஜஸ் வந்து இப்போதைக்கு ஒரு அவுன்ஸ் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 3340ன்னு இருக்குது. இந்த ப்ரைஸ்லேருந்து ஃபர்தராக $4500 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ அவங்க சொன்னதுனால அது இப்போ உள்ளதுலேருந்து பார்த்தீங்கன்னா 15% வரைக்கும் ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. $4500 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா கூட இப்போ இந்த ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11,300 வரைக்கும் போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 15% கனெக்ட் பண்ணால் கூட. ஸோ 11,000 to 11,300 இந்த ரேஞ்சுக்குள்ளே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ப்ரைஸ் வந்துட்டு திருப்பி அதுலேருந்து சின்ன ஒரு ஃபால் வரும், இறங்கிட்டு திருப்பி எகைன் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே ஏறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது என்ன காரணம் பார்க்கும்போது இந்த ரெசிஷனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிஸுமே கோல்டை வந்து அதிகமாக பை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் சைனா வந்து ரொம்பவே அதிகமாக பை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த டாரிஃப் இஷ்யூ அது இதுன்னு சொல்லறதுனால அவங்களோட பேங்கிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து கோல்டு வந்து ஃபுல்லாக அக்குமுலேட் பண்ணி அவங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கோல்டு ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. நம்ம இந்தியாவும் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்குது, மற்ற கண்ட்ரிஸும் வாங்குறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபர்தர் ஏறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கலாக வாங்க, அப்படி முடியாத பட்சத்தில் டிஜிட்டலாகவே கோல்டை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அதுமாரி வியாழக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டு ஒரு மிக்சடாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நெகட்டிவ் தான். டாக்ஸ் வந்து 527 பாயிண்ட்டு நெகட்டிவ் அடிக்கும். S&P 500 7 பாயிண்ட் பாசிட்டிவ். நாஸ்டாக் 20 பாயிண்ட்டு நெகட்டிவ்னு சொல்லி க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு ஹாலிடே, குட் ஃப்ரைடேங்கிறதுனால நம்மளுக்கும் அதுமாரி ஹாலிடே விட்டுட்டாங்க. அதுமாரி யூரோப்பியன் மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. FTSE மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. டாக்ஸும் சிஎஸ்சியும் நெகட்டிவ் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் சைடு ஓப்பன் ஆகுறது தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சிங்கப்பூர் கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. 23,900 ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங்கில் நீங்கள் முடிவு பண்ணிங்க. அதுமாரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஃபர்தராக இப்போலேருந்து கூட உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னா ஃபர்தராக இப்போலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். லாங் டேர்முக்கு ஒர்த்தபுளான ஸ்டாக்ஸாக பை பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. பை அண்ட் டிப்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணிங்க. ஸோ நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனில் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி நண்பர்களே.